சென்னையில் நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. நள்ளிரவிலும் அதிகாலையிலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். சென்னையில் நேற்று மாலை முதலே அவ்வப்பொழுது லேசான மழைப்பொழிவு இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவு முதல் சென்னையில் பல இடங்களிலும் கனமழையாக மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. அதனும் குறிப்பாக நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை சென்னையினுடைய தென்பகுதி உட்பட வடசென்னை பகுதி என்று அனைத்து இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்திருக்கின்றது. சாலை ஓரங்களில் மழை வெள்ள நீர் தேங்கக்கூடிய அளவிற்கு பல இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்திருக்கின்றது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்று நள்ளிரவு முதல் இன்றும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவது மற்றும் வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, இவற்றின் காரணமாக மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. 25ஆம் தேதி அளவிலே ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் மழைப்பொழிவுக்கு சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று சொல்லியிருந்த நிலையினால் சென்னை மாநகரின் அனைத்து இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வந்திருக்கின்றது. அதிகாலை நேரத்திலும் கூட பல இடங்களிலும் தற்பொழுதும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நேற்று மட்டுமல்லாமல் இன்றும் கூட மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று 23ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தது. அதற்கேற்ப சென்னையை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலுமே கனமழை பெய்திருக்கின்றது. இடி மின்னலுடன் கூடிய மழையாகவும் பெய்திருக்கின்றது. சாலை ஓரங்களில் கணிசமான அளவு தண்ணீர் தேங்கக்கூடிய விதமாகவும் மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் கணிசமான அளவுக்கு மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய அந்த தகவல் படி இன்றும் கூட சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து பல இடங்களிலும் தென் சென்னையினுடைய வேளச்சேரி, பள்ளிக்கரணை, பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட அதிகாலை வேளையிலும் கூட நல்ல மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாக சென்னையினுடைய பல பகுதிகள் தற்போதும் இருக்கின்றன. நேற்று நள்ளிரவு முதலே நல்ல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இன்று பகல் பொழுதிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.